யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன உண்டாகும்? தாகம் உண்டாகும். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிறதான மனிதன் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு மறுபடியும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? தாகம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தாகம் எடுக்காத ஒரு தண்ணீர் இயேசுவிடத்தில் இருக்கிறது. என்னது? திருப்தியாய் போகிற ஒரு வழி இயேசுவிடத்தில் இருக்கிறது. எந்த மனுஷனுக்கும் போதும்னு சொல்லக்கூடிய ஒரு வழி இயேசுவிடத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தின் இடத்துல இல்லை. போதாது 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 என்று சொல்லுகிறதான அனுபவத்தோடு தான் மனிதன் செய்கிறான், ஓடிக்கொண்டிருக்கிறான். வேத வசனத்தில் பாவத்துக்கு ஒரு பட்டியல் இருக்கிறது. மனிதன் என்ன செய்கிறான்? பாவத்தில் ஓடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறான். பாவத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஒரு தாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறான். பாவ தாகம். அதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனிதனுக்கு உள்ளே போகிறது மனுஷனை தீட்டு கொடுக்காது, மனுஷனுக்குள்ளே போகிறது ஒன்றும் மனுஷனை தீட்டு கொடுக்காது. ஆனால் மனுஷனிடத்திலிருந்து புறப்படுகிறது, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது, மனுஷனை என்ன செய்யும்? ஈடுபடுத்தும். அப்போ ஒரு பாவ பட்டியலை அங்கே கொடுக்கிறது. அங்கே பட்டியலை கொடுக்கும்போது மனிதன் எதில் தாக்கமாக இருக்கிறான்? பொல்லாத சிந்தனையின் மேல் தாக்கமாக இருக்கிறான். அங்கே வாசிங்க பார்ப்போம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். முதலாவது அவனுக்குள்ள இருக்கிற ஒரு தாகம் என்ன? பொல்லாத சிந்தனை. என்ன சிந்தனை? தப்பான சிந்தனை. தப்பான சிந்தனை. அடுத்தவனை எப்படி கவிக்கலாம், அடுத்தவனை எப்படி நம்ம காலேஜில் கொண்டு வரலாம், அடுத்தவனை எப்படி மேற்கொள்ளலாம், அடுத்த நாட்டை கைவசப்படுத்துவது எப்படி, அல்லது அடுத்த நபரை கைவசப்படுத்துவது எப்படி, அல்லது தான் விரும்புகிற பெண்ணை கைவசப்படுத்துறது எப்படி, தான் விரும்புகிற சொத்தை கைவசப்படுத்துறது எப்படி, தான் விரும்புகிற வருமானத்தை கைப்பற்றுறது எப்படி, எப்படி ₹1 வச்சுக்கிட்டு 1 கோடி ரூபாயை சம்பாதிக்கலாம். இப்படிப்பட்டதான தாகம், ஒரு தவறான மோகம் மனிதனுக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறது? போய்கொண்டிருக்கிறது. பொல்லாத சிந்தனையை மனிதன் என்ன செய்கிறான்? தாக்கமாய் வைத்திருக்கிறான். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விபச்சாரத்தை தாக்கமாய் வைத்துக் கொண்டிருக்கிறான். விபச்சாரம் என்று சொல்லுகிறது என்ன? கல்யாணம் முடித்த ஆணும் கல்யாணம் முடித்த பெண்ணும் தவறாக வேறு கல்யாணம் முடித்தவர்களோடு கூட நம்முடைய நட்புகளை என்ன செய்கிறது? அந்த பாரு, அவள் எவ்வளோ அழகா இருக்கா, அவள் எவ்வளோ நல்லா இருக்கா, அவள் என்ன செய்கிறா, எப்போ பார்த்தாலும் தான் வீட்டுக்காரருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறா. இப்படி அடுத்தவங்களை பற்றி தான் வீட்டில் புகழ்ந்து அடுத்தவங்கள்ட்ட என்ன செய்கிறது? ஃப்ரெண்ட்ஷிப்பை வைத்துக் கொள்ளுகிறது. அப்போ இந்த தாகம் என்ன செய்யுது? தான் வீட்டில் அந்த தாகத்துக்கு வழி இல்லை, அடுத்த வீட்டில் என்ன இருக்குது? நல்லா இருக்குது. அடுத்த வீட்டு தண்ணி நல்லா தித்திக்குது. அடுத்த வீட்டு தண்ணி என்ன செய்யுது? அந்த தண்ணி என்ன செய்யுது? தித்திக்குது. அந்த தண்ணி ருசியாக இருக்குது. இந்த தண்ணி நல்லா இல்லை. நம்ம கிணத்து தண்ணி நல்லா இல்லை. நம்ம வீட்டில் பொங்குற பானையில் இருக்கிற சோறு நல்லா இல்லை. அவள் கொஞ்சம் தந்தாப்பாரு எவ்வளவு அழகாக இருந்தது. அருமையானவர்களே, விபச்சாரம் ஒரு தாகமாக இருக்கிறது. அடுத்து என்னது? வேசித்தனம் ஒரு தாகமாக இருக்கிறது. படிங்க. வேசித்தனங்கள் என்ன சொல்கிறது? இன்னைக்கு உலகத்தில் வேசித்தனம் தான் என்று சொல்கிறது கல்யாணம் முடிக்காதவங்க. வேசித்தனம் சொல்கிறது என்னது? கல்யாணம் முடிக்காத பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றுறது. கல்யாணம் முடிக்காத பிள்ளைகள் என்ன செய்யுது? ஊர் சுற்றுது. ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை, ஒரு ஆதியாகமத்தில் 32ஆம் அதிகாரத்தில் ஒரு பிள்ளையை பார்க்குறேன் நாங்கள். அந்த பிள்ளையை பார்க்கும்போது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் ஒரே ஒரு பிள்ளை. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தாங்க. அவனுடைய மூத்த மனைவிக்கு பேர் லேயாள். அந்த லேயாளுக்கு 6 ஆம்பளை பிள்ளைகள் பிறந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவளுடைய சகோதரியாகிய ராகேலுக்கு ஒரு பிள்ளையும் பிறக்கலை. அப்போ இவளுக்கு கத்தத்தந்த ஈவு, கத்தத்தந்த நன்மை, கத்தத்தந்த சொத்து அப்படின்லாம் சொல்லி ஒவ்வொரு பிள்ளைக்கும் பேர் வச்சு சந்தோஷமாக கொண்டாடினா, இந்த பிள்ளைக்கும் என்ன செய்தா? தேவனுடைய நல்ல பேரை வைத்தார். என்ன பேர்? டயானா என்று சொல்லுகிற தீனாள் என்று ஒரு பெயரை வைத்தார். அவள் என்ன செய்த? வளர்ந்தா. நல்ல வாலிப வயது வந்தது. அந்த வாலிப வயது வந்த நேரத்தில் அவளுடைய தாகம் எதுவாக இருந்தது? அவள் வீட்டில் இருக்கணும்னு நினைக்கல. அவள் என்ன நினைக்கல?